ஹலோ ஆல் வணக்கம். ஹேஷ் டெஸ்ட் 2 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஒரு சின்டிலேட்டிங் 2 டெஸ்ட் மேட்சஸ். கிளிஃப் ஹேங்கர்ஸ் ரெண்டுமே. இங்கிலாந்து ஜெயிக்கிற மாதிரி வந்து தோத்துட்டாங்க. பீடாக் நம்ம கூட இருக்காரு. பீடாக், அடுத்த டெஸ்ட் ப்ரிவியூக்கு வந்துட்டோம். 3வது டெஸ்ட் 2-0 ஆயிடுச்சு. எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி கம்பேக் கஷ்டம் தான். உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன இந்த சீரீஸ்? ஹவு இஸ் இட் பாய்ஸ்ட் நவ்? இப்போ இங்கிலாந்துல எப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இங்கிலாந்து போய் இறங்கினோடனே இங்கிலாந்து கண்டிஷன் ஜெனரலைஸ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இங்கிலாந்துல கண்டிஷன்ஸ் ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா எப்படி ஆகும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டே வந்து கஷ்டமா இருக்கும், 2வது டே 3rd டே வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும், 4th டே 5th டே வந்துட்டு நல்லா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. ஸோ ஆஸ்திரேலியா சேஸ் 281. லார்ட்ஸ்ல எப்படின்னா ஃபர்ஸ்ட் டே பயங்கரமா ஸ்விங் ஆகும், 2nd டே 3rd டே ஈஸியா இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் 4th டே 5th டே கஷ்டமா இருக்கும். இங்க எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் டே கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் பரமபாட்டாவாயிடும் பிச்சு. அதை நான் வந்துட்டு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்த பிச்சை பார்த்துட்டேன் நானு. ஃபர்ஸ்ட் இந்த சிமிலர் இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 270, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 305, தேர்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 338. This is going to be a surprise for everyone. Fourth innings average score 359. ஸோ நீங்க பேட்டர்ன் எப்படி போகுன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இதே மாதிரி சீமர்ஸ் வந்து ஓவராலா வந்துட்டு கடைசி 10 டெஸ்ட் மேட்ச்ல 268 விக்கெட் எடுத்திருக்காங்க, 31 ஆவரேஜ், 55 ஸ்ட்ரைக் ரேட், எவ்ரி 9 ஓவருக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. இதே ஸ்பின்னர்ஸ் வந்து ஓவராலா 73 விக்கெட் எடுத்திருக்காங்க, அதே 31 ஆவரேஜ் தான், ஆனா 58 ஸ்ட்ரைக் ரேட். ரேஷியோ பாத்தீங்கன்னா 79% விக்கெட் சீமர்ஸும் 21% விக்கெட் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ இப்ப இன்னிங்ஸ் பிரேக் பண்ணீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சீமர்ஸ் ஆவரேஜ் 25, சீமர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 46, அதாவது 8 ஓவருக்கு கீழே ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. 90 விக்கெட் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்த லாஸ்ட் 10 டெஸ்ட் மேட்சஸ்ல. இதே ஸ்பின்னர்ஸ் ஆவரேஜ் 41, ஸ்ட்ரைக் ரேட் 64, 10 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க 10 டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அதே செகண்ட் இன்னிங்ஸ் போனீங்கன்னா எப்படி ஜாஸ்தி ஆயிட்டே போட்டு பாருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல சீமர்ஸோட ஆவரேஜ் 30, தேர்ட் இன்னிங்ஸ்ல சீமர்ஸோட ஆவரேஜ் 36, ஃபோர்த் இன்னிங்ஸ்ல சீமர்ஸோட ஆவரேஜ் 42. இதே வந்துட்டு சீமர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 46, செகண்ட் இன்னிங்ஸ்ல 51, தேர்ட் இன்னிங்ஸ் 61, ஃபோர்த் இன்னிங்ஸ்ல 79. That shows you how it gets easier and easier. இதே ஸ்பின்னர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சொன்னேன், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் 36, செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் 67, 15 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. தேர்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஸ்பின்னர்ஸோட ஆவரேஜ் 29, ஸ்ட்ரைக் ரேட் 51, 26 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஃபோர்த் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 28 ஆவரேஜ், 57 ஸ்ட்ரைக் ரேட், 22 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. பொது ஸ்பின்னர்ஸோட எஃபெக்டிவ் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் சப்போர்ட் ரோல் தானே ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி டே டு டே எப்படி ப்ராக்ரஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே 283 ஃபார் 10 விக்கெட்ஸ், செகண்ட் டே 298 ஃபார் 6, பியூட்டிஃபுல் டு பேட். டே 3 316 ஃபார் 6, இன்னும் கஷ்டம். டே 4 311 ஃபார் 7, டே 5 this is the highest in England 292 for 7. டே 5 வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10 விக்கெட் விழலன்னா இந்த பிச்சு எப்படி பெட்டர் ஆயிட்டே போகும் அப்படின்றதுக்கான ஒரு இது. அதே மாதிரி ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல் சேஸ் பாத்தீங்கன்னா அந்த 362 இவங்க அடிச்சது, இங்கிலாந்து அடிச்சது தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 362 பென் ஸ்டோக்ஸ் ஆடின இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா 322 வெஸ்ட் இண்டீஸ் வந்து இங்கிலாந்தோட அடிச்சாங்க. Please remember, West Indies against England in the last day in 2017 போது பிச்சு எவ்வளவு ஈஸியாகும்ன்றது உங்களுக்கு தெரியுது. இந்த கடைசி 15 வருஷத்துல ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 570 for 7, ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 522, ஹையஸ்ட் தேர்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 490 for 8, and highest fourth innings score 362 for 9. That has been done by England versus Australia only in the last Ashes. இப்ப வந்து திருப்பி நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி இங்க வந்து ஸ்டூவர்ட் பிராட் என்ன பண்ணிருக்காரு, 11 டெஸ்ட் 21 இன்னிங்ஸ்ல வெறும் 49 விக்கெட் தாங்க எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் ஆண்டர்சன் 11 டெஸ்ட் 20 இன்னிங்ஸ்ல 43 விக்கெட் எடுத்திருக்காங்க. டாப் 7 விக்கெட் டேக்கர்ஸ் இன் ஹெடிங்ல, அதாவது லீட்ஸ்ல ஒரே ஒரு ஸ்பின்னர் கூட இல்ல. இப்ப நான் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்ப நீங்க கேள்வி கேட்க போறீங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்க கேள்வி.
ஸோ பிளேயிங் 11 சொல்லுங்க பீடா. ஃபர்ஸ்ட் யாரை உட்கார வைக்க போறாங்க? இங்கிலாந்து 2 டெஸ்ட் தோத்ததுக்கு அப்புறமும் 2 பேரும் பிராட், ஆண்டர்சன் 2 பேரும் ஆடுவாங்களா? போப் இன்ஜோர்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போப் இன்ஜோர்டு. அப்புறம் வேற என்ன சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸ்பின்னர் இன்னொரு ஸ்பின்னர் கொண்டு வருவாங்களா? இல்ல ஏற்கனவே வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டீங்க நீங்க ஸ்பின்னருக்கு. ஸோ வுட் ஃபிட்னா வுட் ஷுட் வாக் இன் டு தி 11. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒன் டவுன் யார் வருவாங்க? எல்லாமே சொல்லுங்க. ஆஸ்திரேலியாவுக்கும் அதே மாதிரி சொல்லுங்க. இப்ப வந்து உனக்கு ரொம்ப சிம்பிள் சார். இப்ப அன்பார்ச்சுனேட்லி நீங்க சொன்ன மாதிரி வெளிப்போ பிஞ்சு டேன் லாரன்ஸ் உள்ள வருவார். அவரு எப்படி தடாலடி தான், டிஃபென்ஸ்லாம் ஆட மாட்டார், வந்தவொடனே அடி தான், அவரு தான் உள்ள வருவாரு. டெஃபினட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டர்சனை உட்காத்தி வச்சுட்டு விட்டு ஆடுவாங்க. மொயின் அலியை கொண்டு வரக்கூடாது. தே ஹாவ் டு கோ வித் ஜோ ரூட். இதை தவிர அவங்க எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டா பிச்சில் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து அந்த 150 போடணும். தட் இஸ் வுட் அண்ட் ஜோஷ் டங்கு. அப்புறம் உங்களுக்கு பிராடோ ஒலி ராபின்சனும் கண்ட்ரோல் ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் வேணும்னு இவரு வந்து துண்டா 12 ஓவர் போட்டுருவார் ஜோ ரூட். அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைங்க போது இங்கிலாந்து பிளேயிங்ல இப்படிதான் போகணும். என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியால ஸ்டார்க்க உக்காத்தி வைக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிச்சுல ஒரு ஸ்காட் போலண்ட் வரணும். ஏன்னா இந்த மாதிரி பிச்சுல நீங்க எப்படி விக்கெட் எடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவை தவிர, ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும், அதுக்கப்புறம் பரம பாட்டாவாயிடும் போது நீங்க வச்சு சும்மா குத்துன்னு குத்துனீங்கன்னா 2 பக்கம் வேலைக்கே ஆகாது. இப்ப லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கோட எக்கானமி, கமின்ஸ் வந்து செகண்ட் ஃபிடில் ஆடிட்டார், அவர் வந்து கண்டெயின் ரோல் போட்டார். கமின்ஸ் செம ஃபார்ம்ல இருக்காரு போது கமின்ஸ் வந்து அட்டாக்கிங் ரோலை எடுக்கணும். இப்ப ஸ்டார்க்கும் ரன் கொடுத்தாருன்னா கமின்ஸால அட்டாக்கிங் ரோல் எடுக்க முடியாது. அதே மாதிரி நேதன் லைனுக்கு பதில இந்த டாட் மர்ஃபி வந்துருவாரு. அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஈவன் தோ ஸ்பின் என்னதான் ஒர்க் அவுட் ஆகலன்னா அவங்க காம்பினேஷனை எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒரு கேமரூன் கிரீன் வந்து அவங்க பெருசா யோசிக்கல, விக்கெட்டே உலையிலதான் கொண்டு வராங்க போது நான் ஒரு சேஞ்ச் இன்னெவிட்டபிள், நேதன் லைன் அவுட், டாட் மர்ஃபி இன்னு. நான் எப்படி யோசிப்பேன்னா, நான் தைரியமா ஸ்காட் போலண்ட் ஆடி இவங்களை ஸ்குவீஸ் பண்ண பார்ப்பேன். என்ன பண்ணுவாங்க, ஹெட்டிங்லேயே உங்களுக்கு தெரியும், செம்ம பேட்டிங் பிச்சு, செம்ம அடி அடிக்க பார்ப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்குவீஸ் பண்ணி விக்கெட் எடுக்கும் பக்கத்துல ஸ்காட் போலண்ட் ஆடியே ஆகணும். இதுதான் என்னோட பிளேயிங் 11 ஃபார் போத் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா. ஓகே, இது டாஸ் ஜெயிச்சா என்ன? நீங்களே சொல்லிட்டீங்க 4th இன்னிங்ஸ்ல பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ பேட்டிங்கா பவுலிங்கா? பவுலிங் போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் டே வேற நீங்க நிறைய இருக்கும் பவுலர்ஸ்க்குன்னு சொல்றீங்க சார். கடைசி 10 டெஸ்ட் மேட்ச்ல 6 டைம் டீம் பேட்டிங் செகண்ட் ஹஸ் காட் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு. இன்னொரு தடவை நியூசிலாந்து இங்கிலாந்து ஆடும்போது போத் டீம்ஸ் வர் போல்ட் அவுட் ஃபார் 350. 3 தடவை தான் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் டேக்கன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட். அப்படிங்கும் போது நீங்க வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு வின்னிங் த டாஸ் யூ ஹேவ் டு போல் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு இந்த ப்ராக்ரஸ் வந்து எப்படி போயிருக்கு பாருங்க, பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 270 ஆவரேஜ் ஸ்கோர், அப்புறம் 305 ஆவரேஜ் ஸ்கோர், 35 கூட, அதுக்கப்புறம் வந்து ஒரு 33 கூட, 338. 4th இன்னிங்ஸ்ல அதை விட ஒரு 21 ரன் கூட, 359 போது ஒரே சான்ஸ் நீங்க வந்து ஆஸ் அ போலிங் யூனிட் எப்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா டாஸ் முன்னாடி போலிங் போடுறதா. இல்லைன்னா எப்படி யோசிப்பாங்க, முதல் 3 மணி நேரம் நான் ஆடிடுறேன், ஆடிட்டு அப்புறம் பின்னிடுறேன், எனக்கு எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும், 3 மணி நேரத்துல நான் டப்புன்னு ஒரு 70 for 4 பண்ணிட்டேன்னா நீங்க 350 அடிச்சீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செம பிளாட்டா ஆயிடும் பிச்சு. அதனால யூ கேன் ஆல்வேஸ் டேக் ரீடிங் போது என்ன, ஐ எம் ஆல்வேஸ் எ ஃபேன் ஆஃப் டீம் பேட்டிங். என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட். இப்ப லாஸ்ட் கேமே நான் என்ன சொன்னேன், டாஸ் முன்னாடி போலிங் தான் போடணும்னு, இங்கிலாந்து போலிங் தான் போட்டாங்க. ஆனா ரொம்ப சுமாரா ஸ்ட்ராட்டஜி இருந்தது, குத்துனாங்க ஃபர்ஸ்ட் இதுல. சோ இந்த தடவை டீம் இன் இந்த டாஸ் ஷுட் போல் ஃபர்ஸ்ட். ஓகே, இதே மாதிரி இந்த ஒரு இன்சிடென்ட் எல்லாரும் இதை தான் பேசிட்டு இருக்காங்க, அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆனது. ஒருத்தரும் ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அஸ்வின் ஒரு வீடியோவே போட்டாரு. பட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, பிளேயர்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணும்? இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. ஆஸ்திரேலியா டேப்லெட்ஸ் எல்லாம் போட்ட ஹெட்டிங்ஸ் தான் நீங்க பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கிரிட்டிக்கலா, ரொம்ப ஒரு ஹர்ட்ஃபுல்லா, நிறைய அன்டுவர்ட் டேஸ்ட்ல நிறைய இருந்தது கமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிப்பா மைண்ட்ல பிளே பண்ணும் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸா இருந்தாலும். ஸோ ஹவு டு யூ திங்க் இட் அஃபெக்ட்ஸ் தம்? இப்போ காபால நம்ம 2021 அந்த சீரீஸ் இந்தியா ஆஸ்திரேலியா பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி டிம் பெயின் பேசினது, இட் அகைன் ஃபியூல் இந்தியன்ஸ். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருந்தது. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஹவு இஸ் இட் கோயிங் டு மென்டலி அஃபெக்ட் போத் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா? இப்ப ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா அது எந்த விதத்திலயும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் தே ஆர் இன் தி வித்தின் த லாஸ் வென் இட் கம்ஸ் டு த டிஸ்மிசல். இன்னொன்னு சொல்றேன், இப்ப வந்துட்டு அவர் வெயிட் பண்ணி வெளில போனதுக்கு அப்புறம் பாலை தூக்கி போடல. ரீப்ளே பாத்தீங்கன்னா அவர் பாலை கலெக்ட் பண்ண உடனே பாலை ரிலீஸ் பண்ணிட்டார் அலெக்ஸ் கேரி, டப்புன்னு இமீடியட்டா அடிச்சதுக்கும் போது அவர் வெயிட் பண்ணி பண்ணல. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது நடந்தாலே எல்லாருக்கும் என்ன,
ஒரு அஸ்வின் ரவியை வந்து டேக் பண்ணி ட்வீட் பண்றது. இவர் தான் ஆரம்பிச்சாங்க. நான் ஒண்ணுதான் சொல்றேன் சார், நான் உங்களுக்கு கேட்கறேன், நீங்க ஒரு அபிட் கிரிக்கெட் ஃபாலோவர், அதனாலதான் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஆங்கர் பண்றீங்க. 22 யார்டு நீங்க கிரீஸ் டு கிரீஸ் நீங்க ரன் பண்ணீங்கன்னா தான் ஒரு வேலிட் ரன் கவுண்ட் ஆஸ் பர் த லா. நீங்க நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்து நீங்க ஒரு 3 யார்டு திருடி 19 யார்டு நீங்க இது பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணும், ஒன் ஷாட் கொடுக்கணும் தானே. அது பண்றீங்களா? பண்ணல அப்படிங்கும் போது இங்க ஸ்பிரிட் ஆஃப் த கேம்ன்றது என்ன வருது? இப்ப 2 பேரும் அடிச்சு மோதி தள்ளி கீழே விழுந்து நீங்க ரன் அவுட் பண்ணினா கூட நீங்க சொல்லலாம். அப்ப கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன, 2 பேரும் மோதினாங்க, இட்ஸ் நாட் வில்ஃபுல், ஸ்டில் யூ கேன் எஃபெக்ட் ரன் அவுட். அதனால வந்து அதை பத்தி பேசுறது பிரயோஜனமே இல்லை. நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்பேன், கேட்க மறந்துட்டேன், உங்களை கேட்க விட்டேன். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீம் வந்து வின்னிங் த டாஸ் வில் ஹேவ் an advantage. இருந்தாலும் the way the England bowling is coming up, கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு இங்கிலாந்து bowling போது. I would still give Australia the edge 53-47. இப்ப ஆக்டோபஸ் 2-2 அடிச்சிருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல ஒண்ணு வந்து உங்க கட்சிக்கு நான் மாறினதுனால இப்ப நீங்க ஆஸ்திரேலியாக்கு எட்ஜ் கொடுத்துட்டீங்க. இது வந்து இந்த கொஞ்சம் இங்கிலாந்து ஒரு மாதிரி ஃபியூல் அப் ஆயிட்டாங்களோன்னு தோணுது. போன தடவை இங்கிலாந்து கொஞ்சம் நான் சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் பண்ணி அப்புறம் கட்சி மாறிட்டேன். இந்த வாட்டி திருப்பியும் நான் வந்து இங்கிலாந்துன்னு சொல்றேன், ப்ரொவைடட் தே கோ வித் வுட் அண்ட் என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதனால நீங்க ஆஸ்திரேலியா சொல்றது ரொம்ப ரைட்ஃபுல். யூ ஹாவ் யுவர் டேட்டா டு சப்போர்ட் அண்ட் யூ நோ ஹவு திங்ஸ் ஆர். பட் நான் வந்து அதான் இங்கிலாந்துன்னு ஒரு போடுறேன். என்ன ஆகுது அப்படின்னு நம்ம வில் வெயிட் அண்ட் சி. இது தவிர இப்போ சம்மன் லைக் மார்னஸ் லபுஷன் இன்னும் பெருசா நம்ம வரல. பெருசா ஒரு பிக் பிளேயர் அவரு, பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் அவரு, இன்னும் வந்து பெருசா வரல. அப்படியுமே 2-0 உட்காந்துருக்காங்க. அவருடைய இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அபவுட் ஹிம் a few words. கிளாஸ் பிளேயர், அதே மாதிரி கவுண்டி நிறைய ஆடி இருக்காரு, எப்ப வேணா ஃபார்முக்கு வரலாம். நான் ரொம்ப எதிர்பார்க்கறது, நீங்க போன டெஸ்ட்ல கேட்டீங்க ஒருத்தர் பழைய பன்னீர்செல்வமா வருவாரான்னு. செம்ம பிளாட் பிச்சு, பர்டிகுலர்லி அவங்க டாஸ் பண்ணி போலிங் போட்டு ஆஸ்திரேலியா செகண்ட் ஆடினாங்கன்னா எனக்கு என்னமோ வந்து, நான் எப்பவுமே இன்ட்யூஷனா சொல்ல மாட்டேன், ஏதாவது நான் சொன்னேன்னா அனாலிசிஸ்ல தான் சொல்லுவேன். எனக்கு இன்ட்யூஷன் தோணுது, இந்த 2 இன்னிங்ஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல 4th இன்னிங்ஸ்ல வார்னர் வந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 100 அடிக்க போறாருன்னு எனக்கு தோணுது. ஓகே, இந்த இது எப்பவுமே ஒரு டிபேட் வந்துடும், ஸ்டீவ் ஸ்மித், ரூட், விராட் கோலி வந்து இந்த சின்ஸ் ஒரு 2020-21 அப்படின்னு ஒரு டேட்டா போடுறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பீடாக்? வாட் ஷுட் பி எனி வாட்ஸ் யுவர் வியூ ஆன் தட்? கோலி, ஸ்மித், விராட் கோலி, பாபர் அசாம் 4 பேருமே எக்ஸ்ட்ராடினரி பிளேயர்ஸ், கிளாஸ் பிளேயர்ஸ் தான். பட் தென் இந்த ஒரு பீரியட்ல வந்து நம்பர்ஸ் பத்தி தான் நான் பேசுறேன். ரூட்டுக்கும் ஸ்மித்துக்கும் தேர் சம்திங் எல்ஸ் ஃபார் பாபர் ஆல்சோ. Comparatively, it may not be up to these standards for Virat Kohli. In the last few years only I'm talking, based on numbers. இத பத்தி உங்களோட வியூஸ் என்ன? இப்போ என்னன்னா, எல்லா பிளேயருக்கும் அந்த குவைட் பீரியட் அப்படின்றது வரும். அது வந்து அன்பார்ச்சுனேட், இந்த குவைட் பீரியட் விராட்டுக்கு வந்திருக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்முக்கு அவர் வந்துட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது ஐ எம் நெவர் சம்ஒன் who will compare X with Y and Y with Z. அவர் இவ்வளோ 100 அடிச்சிருக்காருன்னா, இப்ப நீங்க சொன்ன ஃபேப் போர்ல நிறைய இன்டர்நேஷனல் 100s அடிச்சிருக்கிற பிளேயர் யாரு? விராட் கோலி தான். பாபர் அசாம் வந்துட்டு இஸ் பேட்டிங் லைக் ட்ரீம், எல்லா ஃபார்மேட்லயும் ரன் அடிக்கிறாரு. அதே மாதிரி வந்து ஜோ ரூட் பாத்தீங்கன்னா இஸ் நாட் கன்சிடர் ஃபார் T20, ஸோ பட் இனஃப் பிரேக். அந்த பெருசா லீக்ஸ் எல்லாம் IPL தான் வந்து ஆடினாரு, வேற எதுவும் பெருசா லீக்ஸ் ஆடுற, இஸ் குவைட் ஃப்ரெஷ். அதே மாதிரி ஸ்டீவ் ஸ்மித்தும் பாத்தீங்கன்னா இப்ப பெருசா T20 லீக்ஸ் தான் ஆடுறதுல, இஸ் ஒன்லி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் 2 ஃபார்மேட்ஸ் predominantly, that is ODI அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட். போது சமர் லைக் பாபர் அசாம் அண்ட் விராட் கோலி இந்த மாதிரி அவர் PSL ஆடுறாரு, இவர் IPL ஆடுறாரு, 3 ஃபார்மேட்டும் ஆடுறாரு. அந்த பிரஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் பிரேக்கே இல்லாம இருக்கு. எத்தனை டைம் வந்து விராட் கோலி பிரேக் எடுத்திருக்காரு சொல்லுங்க? பாபர் அசாம் பிரேக் எடுத்திருக்காரு போது ஐ டோன்ட் வாண்ட் டு டிரா லைன்ஸ் வித் எனிவன். அதர் கிரேட்டஸ்ட் பிளேயர் இஸ் கேன் வில்லியம்சன். அப்படிங்கும்போது 5 பேரும் கிரேட்டுங்கும் போது ஐ வில் நெவர் சே X is greater than Y is greater than Z. All 5 are the best in the world right now. ஓகே பிடா, அதே மாதிரி 5 சொல்லிட்டீங்க. இன்னொரு 5 நல்லதா ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம யூஎஸ் சொல்லிருங்க இந்த தேர்ட் டெஸ்ட்டுக்கு. இப்ப நல்ல பேட்டிங் பிட்ச் அப்படிங்கிறதுனால நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இப்ப எப்பவுமே நியூ பால்ல இங்கிலாந்துல கொஞ்சம் இருக்கும் போது பெஸ்ட் டு செலக்ட் பிளேயர்ஸ் டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் அப்படிங்கும் போது, ஒன்னு ஜோ ரூட் கண்டிப்பா எடுப்பேன், அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. வார்னரை நான் கண்டிப்பா எடுப்பேன், ஏன்னா தோணுது வந்து வார்னர் அடிப்பாருன்னு. 3வது வந்து ஸ்டீவ் ஸ்மித், 4வது வந்து மார்னஸ் லபுஷேன்னு. 5வது நான் எப்படி எடுப்பேன்னா ஒரு பேட் கமின்ஸ் எடுப்பேன். பேட் கமின்ஸ் இஸ் சம்மன்
who's also scored the 30 runs in both the innings, is very very good at it. இதே இந்த மாதிரி ஒரு பிட்ச்ல பேட்கன்ஸ் கண்டிப்பா ஒரு 2-4 விக்கெட் எடுத்துருவாரு. அப்படிங்கும் போது திஸ் இஸ் மை பிக்ஸ். அண்ட் கோ வித் மோர் வித் பேட்டர்ஸ். ஸ்டோக்ஸ் போலிங் போட மாட்டேன்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இந்த மாதிரி பழைய மாதிரி போலிங் போட்டாருன்னா அவர் எடுத்துருவேன் நானு. அவர் 3 ஓவர் தான் போடுறாரு அப்படிங்கும்போது பழைய பன்னீர்செல்வம் அதுக்கு அப்பாவா வந்தாரு. பட் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது, அதனாலதான் இந்த 4 பேட்ஸ்மேன் கவாஜாவே நான் விடுறேன். அதை நீங்க கேட்டிருப்பீங்க, என்ன கவாஜா விடுறீங்க? இந்த 4 பேட்ஸ்மேனை தான் நான் பார்ப்பேன். பிளஸ் ஒன்லி போலர் பிக் பேட் கமின்ஸ். ஓகே, சூப்பர் பீடா. அப்படியே வந்து நம்மளுடைய இந்த வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ் உங்கதான் ட்வீட் இப்பதான் பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 12 டீம், அது வந்து ஒரு வேலிட் பாயிண்ட் தான். பட் டோர்னமெண்ட் ஹஸ் பீன் ஃபேசினேட்டிங் சோ ஃபார். ரொம்ப ஹை குவாலிட்டி கிரிக்கெட். ஜிம்பாப்வே இவ்வளவு நல்லா ஆடி இன்னைக்கு பாவம் ஹார்ட் பிரேக் அவங்களுக்கு. நெதர்லாண்ட்ஸா ஸ்காட்லாண்டான்னு தெரிஞ்சிடும். 31 ரன் 6 ஓவர் கணக்கு சொல்றாங்க. நீங்க யூ நோ பெட்டர். சோ அதை பத்தி கொஞ்சம் யுவர் தாட்ஸ். அதான் இப்ப அவங்க வந்து 31 ரன் இல்லைன்னா 35 பால்ல சேஸ் பண்ணணும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஜிம்பாப்வே பாவங்க. அதே மாதிரி இந்த ஸ்காட்லாந்து நெதர்லாண்ட்ஸ் தோக்குறவங்க பாவம். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வேர்ல்ட் கப். இட்ஸ் நாட் T20 வேர்ல்ட் கப் which is running like once in 2 years போது ஒரு 12 டீம் ஈவெண்டா பண்ணுங்க. பாவம் அவங்கள வந்து ஆடிட் போட்டு ஒரு 2 மேட்ச் தானே. வியூவர்ஸ் இப்ப இந்தியா இஸ் பிளேயிங் அகைன்ஸ்ட் ஜிம்பாப்வே, இந்தியா இஸ் பிளேயிங் அகைன்ஸ்ட் ஸ்காட்லாண்ட்னா இப்ப ஃபேன்ஸ் வந்து வேணாம்னு சொல்ல போறாங்க. அதுக்கும் ஃபுல் ஹவுஸ் இருக்கும். பாகிஸ்தான் வர்சஸ் ஸ்காட்லாண்ட் அவங்க ஃபேன்ஸ் ஃபுல்லா பார்க்க போறாங்க. இந்தியா கென்யா செமிஃபைனல்ஸ் ஆடி இருக்காங்க பீடா, உங்களுக்கு தெரியும். நம்ம பார்த்தது அதான் சொல்றேன் 2003ல. அதனால வந்துட்டு இன்னும் 2 டீம் சான்ஸ் கொடுங்க. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு ஒரு தப்பு பண்ணிட்டு வெஸ்ட் இண்டீஸை நான் வந்துட்டு விட்டுருவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்காட்லாண்ட்லயும் தோத்து, நெதர்லாண்ட்ஸ்லயும் தோத்து, ஜிம்பாப்வேலயும் தோத்து. லெட்ஸ் பி ஆனஸ்ட் அண்ட் ஈவன் தி ஹார்ட் பிரேக் ஃபேன். இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இவ்வளவு தூரம் ஜிம்பாப்வேல தோக்கடிக்கிறதுல அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்ப இன்னைக்கு தோக்கடிச்சிருக்காங்க அவங்க. இப்ப ஸ்காட்லாந்து தோக்கடிச்சுட்டு ஒருவேளை நெதர்லாண்ட்ஸ் ஒரு பேட் டே வந்துச்சுன்னா இன்னும் 4 வருஷம் வெயிட் பண்ணோம். இன்னும் 2 டீம் பண்ணி 12 டீம் பண்ணிருக்கலாம். இனிமே பேசி பிரயோஜனம் இல்லை. We could only wish one of the best to come. Simple as that. ஓகே, டிஎன்பிஎல் அப்படியே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஃபைனல் 4 நெருங்கிட்டோம். அதோ உங்களுடைய தாட்ஸ் என்ன? முக்கியமான பிளேயர்ஸ்லாம் போயிட்டாங்க ஃபார் ஜோனல் டியூட்டிஸ். சோ அத பத்தி சொல்லுங்க பீடா. ஒரே ஒரு டீம் கொஞ்சம் கூட வந்து அந்த சாய் சுதர்ஷனோட இழப்பே இல்லாம திருப்பி வந்து புல்டோஸ் பண்றாங்கன்னா கோவை அப்படிங்கும்போது, கோவை will have a chance to beat திண்டுக்கல் and go to the finals. கருத்து. பட் செகண்ட் பெஸ்ட் டீம்னா இவங்க தான். there is no second third. திண்டுக்கல் நெல்லை ஸ்லைட்லி பிஹைண்ட். ஸோ கரெக்டா தான் ரேங்கிங் வந்திருக்கு. இப்ப மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு நடக்கிற மேட்ச் தமிழன்ஸ் என்ன பண்றாங்க, அதாவது 160 சேசிங். இப்ப தமிழன்ஸ் என்ன பண்றாங்கன்றது பொறுத்து தான் 4 டைம் சாம்பியன் சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் அவங்க உள்ள வந்தாங்கன்னா செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் வி ஷுட் நாட் வாண்ட் டு சே விச் டீம் ஹஸ் டு வின் ஆர் லூஸ். ஏன்னா எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஸோ மதுரை ஆல்சோ டிசர்வ் டு கம் ஆஃப்டர் த ஹார்ட் ஒர்க். ஸோ that is fine. So உங்களுக்கு கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். இங்கிலாண்டா ஆஸ்திரேலியாவா? இங்கிலாந்து சின்னத்தை ஏனி சின்னத்துல ஒரு குத்திட்டேன். இப்ப நான் 2 நாள் முடியட்டும், அப்புறம் நான் வந்து இந்த சின்னத்துல குத்துறதா இல்லையான்னு நான் சொல்றேன். சோ உங்களுடைய ஃபைனல் தாட்ஸோட we can wind up it. Thank you sir. ஏன்னா உங்களை மாதிரிதான் தைரியமா இருக்கும். 2 மேட்ச் தோத்த அப்புறமா நான் இங்கிலாந்து தான் அப்படின்றீங்க போகும்போது அந்த மாதிரி ஒரு கான்பிடென்ட் மென்டாலிட்டி தான் லைஃப்ல வந்து எல்லாத்துக்குமே ஜெயிக்கிறதுக்கு இது பண்ணும். That's learning from you. But thanks a lot for supporting us. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்போ என்ன ஆகும் ப்ரிவியூன்றத சொல்லியிருக்கோம். இந்த டிஎன்பிஎல் வந்து நாளைக்கு முடிஞ்சிடும். நாளைக்கு முடிஞ்சா கிளியர் கட்டா தெரிஞ்சிடும் யாரு ஃபேவரட் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது. We'll come up with an episode before the playoff start. Until then we come back with another riveting episode. Thank you and bye bye.